ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சமையல் ஒரு அனுபவம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம். இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியாச்சு. அது நம்ம பாசிப்பருப்பை வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் ஜலிச்சு அந்த மாவு வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட மாவு இல்லை, திடீர்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க நம்ம பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பாசிப்பருப்பை ஊற வச்சே பண்ணிடலாம். ஸோ அது எப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் நான் 200 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை இந்த பேனில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அதை லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாம். இந்த ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது அப்படின்னா, ஹை ஃப்ளேமில் வச்சா நமக்கு அந்த பருப்போட கலர் டக்குன்னு மாறிடும். அப்போ டிஷ்ஷு நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மைல்டு ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். ஒரு நல்ல அரோமேட்டிக் ஸ்மெல் வரும். ஸோ நமக்கு அந்த வாசம் வந்ததுக்கப்புறமே நமக்கு தெரிஞ்சிரும் அது நல்லா வறுத்தாச்சு அப்படின்னு. அந்த டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போ நான் கையில் பிடிச்சி பார்த்தா அது கையில் கொஞ்சம் ஒட்டுது. ஸோ இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த பருப்பை தனியாக ஒரு பவுலில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம அதை மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இந்த சோக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 2 மணி நேரம் அட்லீஸ்ட் இது ஊறணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவு வெல்லம். நான் 200 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லமும் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். தண்ணி கொதித்து வெல்லமும் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு மட்டும் நமக்கு அடுப்பில் இருந்தால் போதும். பாகு கன்சிஸ்டன்சி தேவையே கிடையாது. ஸோ வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பருப்பு நமக்கு 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சியில் ஒரு கப் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு ஊற வச்சிருந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 1/2 கப் தண்ணி இல்லை 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா மைமையாக அரைப்படும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பேனில் பாசிப்பருப்பு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சினா இந்த வெள்ளை தண்ணி அதை வடிகட்டி சேர்த்துக்கணும். ஏன்னா வெள்ளை தண்ணியில் கல் மண் இருக்கும். ஸோ வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் இன்னும் அடுப்பை ஆன் பண்ணவே இல்லை. பாருங்கள், நல்லா தண்ணியாக இருக்குது. இதில் கட்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா கரைச்சி விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. பாருங்கள், மீடியமில் வச்சோடனே லைட்டாக கொஞ்சம் கட்டிப்படுது. ஒன்றும் பயப்பட வேணாம். நம்ம நெய் சேர்க்கும் போது இந்த கட்டிலாம் நல்லா கரைஞ்சி போயிடும். ஸோ கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றி நம்ம விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நான் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய்யோட அளவு நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஸோ நல்ல நெய் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம கிளறிட்டே இருக்கணும். அந்த நெய்யை அந்த மாவை நல்லா அப்சர்வ் பண்ணி வெந்துட்டே வரும். இது கொஞ்சம் நம்ம பார்த்து கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டோன்னா கூட அது கட்டியாயிடும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், முதல்ல உள்ள கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ உள்ள கன்சிஸ்டன்சிக்கும் முதல்ல கொஞ்சம் வாட்டரியாக இருந்தது. இப்போ நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ரொம்ப ரொம்ப லோவில் தான் வச்சுக்கணும். மீடியமுக்கு கூட மாற்றிடாதீங்க. அப்புறம் அது டக்குன்னு டார்க் ஆகிடும், நமக்கு வேகவும் வேகாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கலாம். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் கெட்டியாகிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். நமக்கு அல்வா மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு தேவையான அளவு நெய் ஊற்றி நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்டேஜில் நெய் நமக்கு பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு நல்லா குக்காகி நெய் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்ல கரெக்டான பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா நெய்யை கூட நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. என்ஜாய் வித் யுவர் ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.